வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். நம்ம கடையில் ஊறுகாய் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரிசர்வேட்டிவ்காக நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்துருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். இப்போ நம்ம வந்து வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. அலசின நெல்லிக்காயை ஒரு கிண்ணத்தில் கொட்டி இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இட்லி பானையில் மட்டும் தண்ணி சேர்த்து வைங்க. அந்த நெல்லிக்காய் இருக்கிற பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம், மூடி போட வேண்டாம். இது இப்போ ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு வேக வச்சு நான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதோட விதைகளை வந்து நீக்கிடணும். நெல்லிக்காயில் நடுப்புற வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நெல்லிக்காயோடைய விதை வந்து தனியாக வந்துடும். இந்த விதைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க தான் எடுத்துகிட்ருக்குறாங்க. எல்லாருக்கும் லீவ் விட்டதுனால அவங்க தான் இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விதைகளெல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வந்து லேயராக அப்படியே வரும். அது தனித்தனியாக அப்படியே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பசங்க எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துருங்க. இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போது நான் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வெந்தய பொடி. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயும் இதோட சேர்த்துடலாம். இப்போது இதை ஒரு பரட்டி விட்டுருங்க. அப்படியே இதுக்கப்புறமா நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வெந்தய பொடி வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சின்ன ஸ்பூனால். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். தனி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாயை கூட நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழைய வேகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் உதிரியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெல்லிக்காயை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். பாருங்கள், நெல்லிக்காயை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் அப்படி இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.